ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரேந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீரேந்தும் தயவு. ஆமென் இயேசப்பா. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இதுவரை எங்களை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கை எம்மாத்திரம் அப்பா, எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். ஆனால் எங்களை கிருபையாக நீர் பாதுகாத்து வழிநடத்தி வந்தீங்களே இயேசப்பா, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு என்னென்ன தேவை என்பது நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே அறிந்து, ஆமென் ஆண்டவர், தக்க நேரத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்ல தகப்பன் அல்லவோ எங்களுக்கு இருக்கீங்க இயேசப்பா. ஆமென் ஆண்டவர், உம்மை தெய்வமாய் கொண்டது எங்களுடைய பாக்கியம் ஆண்டவரே. உம்மை துதிக்கும்படியாக, உம்மை நம்பும்படியான நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தேரே, உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் நடத்தினரே இயேசப்பா, இனிமேலும் நடத்த போற கிருபைகளுக்காய் நன்றி. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 145 அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். சங்கீதம் 145 அதனுடைய 19வது வசனம். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் சமீபத்தில் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல அவரை நோக்கி கூப்பிடுகிறவர் மாத்திரமல்ல, அவருக்கு பயந்தவர்களுக்கு என்ன செய்கிறார் என்றால், அவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு அவங்க மனசுல என்ன நினைச்சிருக்காங்களோ அவங்க விருப்பத்தின்படி செய்கிற தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அவருக்கு பயப்படுவது என்றால் என்ன? நடுங்கி கொண்டு இருப்பது அல்ல. அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக பாவங்களை வெறுப்பது, அவர் மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அவரை போல அன்பு செலுத்துவது, இரக்கம் காண்பிப்பது, உதவி செய்வது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது. அன்பு பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுவது என்பது, ஐயோ நான்